இந்த பாட்டை பிடிக்காத 90s கிட்ஸே இருக்க முடியாதுங்க. எவ்வளோ மலர் இருக்கும்போது ஏன் குல்முகர் மலரை கையில் எடுத்தாரு? பிரெஞ்சுல இந்த மலரை சொர்க்கத்தின் மலர்னு சொல்லுவாங்க. எல்லா காதலனுக்கும் தன்னுடைய காதலி சொர்க்கத்துல இருந்து வந்தவளா தானே தெரிவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மலரை தன்னுடைய காதலிக்கு ஒப்புமையா சொல்றது சரியா தானே இருக்கும். உயிரை திருகி உந்தன் கூந்தல் சூடிக்கொள்ளதே, என் முதிரம் கொண்டு உதட்டு சாயம் பூசிக்கொள்ளதே. இந்த மலர் மே ஜூன்ல பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மலர். அந்த சமயத்துல வெப்பமான ஒரு சூழல் இருக்கும். இந்த மலர் இருக்கிற இடத்துல ஒரு குளிர்ச்சியான சூழலை அது உருவாக்கி தரும். அந்த மாதிரி என்னுடைய காதலி கூட இருக்கும்போது எனக்கு ஒரு இளைப்பாறல் கிடைக்குது அப்படின்றத சொல்றதுக்காகவும் இந்த மலரை பேசியிருப்பாரு. இதே குல்முகர் மலரை ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தூரத்துல இருந்து பார்க்கும்போது காட்டு தீ மாதிரி அந்த மலர் இருக்குமா. இந்த படத்துல அந்த கதாநாயகியினுடைய சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செய்யாத ஒரு குற்றத்தை அவதான் செஞ்சான்னு ஒரு பழி விடும். அவங்களுக்கு அவ நெருப்பா தெரிவா, ஆனா உண்மையிலேயே அவ பூவா இருப்பா. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அவ ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்டா இருப்பா. உயிரை கொல்லுவதில்லையடி, மனிதன் உயிரை கொன்றால் அதன் பெயர் மலரே இல்லையடி. இந்த மலர் மடகாஸ்கர் நாட்டை சேர்ந்த ஒரு மலர். சென்ட் கீட்ஸ் மற்றும் நேவிஸ் நாட்டினுடைய தேசிய மலரா இருக்கு. மலேசியாவினுடைய செப்பாங் நகரத்தினுடைய அதிகாரப்பூர்வ மலராகவும் இந்த மலர் இருக்கு. விண்மீன் பறிக்க வழியில்லை என்று கண்களை பறிக்காதே. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குல்முகர் மலரை தான் கவிப்பேரரசர் பாட்டினுடைய பல்லவியில பயன்படுத்தி இருப்பாரு. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.